ரகசிய ஓட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணா எங்களை மன்னிச்சிடுங்க, இனி உங்களை பத்தி பாசிட்டிவாவே போடுறோம். சீமானின் புறக்கணிப்பால் டிஆர்பியில் மரண அடி வாங்கி திருந்திய முன்னணி ஊடகங்கள். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி ஒரு முடிவை எடுத்தா அதை உடனடியாக மாத்திட்டு இருக்க மாட்டாரு. எடுக்கக்கூடிய முடிவுல விடாப்பிடியாக இருப்பார். அதன் காரணமாக தான் 2016 காலம் தொட்டே நாங்க தனித்துதான் அப்படிங்கறதுல இன்னும் உறுதியா இருக்கிறாரு. அவருடைய வாக்கு சதவீதம் நாளுக்கு நாள் அதிகரித்து போன போதும் சரி, இப்போ பாதிக்கு பாதியாக குறைந்திருக்கக்கூடிய சூழல்ல கூட 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்துதான் நிற்போம் அப்படின்ட்டு அவருடைய முடிவுல விடாப்பிடியாக இருந்துட்டு இருக்கிறாரு. சோ அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடந்த காலங்களில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய அளவு முன்னுரிமை கொடுப்பாரு. எவ்வளவு சிறிய ஊடகம்னாலும் அவர்கள் கேள்விக்கு தவிர்க்காம பதில் சொல்வாரு. ஒரு சில நேரம் அவர்களுடன் ஒரு சில மாற்று கருத்துக்கள் வந்தாலும் உடனடியாகவே அதை மறந்துட்டு அடுத்த நாள் மீண்டும் ஊடகங்களிடம் தான் போய் பேசுவார். சோ இந்த அளவு ஊடகங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினாலே ஊடகங்கள் அவரை கிள்ளுக்கீரையாக பயன்படுத்தி அவருக்கு எதிராக ட்ரால் நியூஸ்களையும் பொய்யான செய்திகளையும் மக்கள் மத்தியில பெரிய அளவு பரப்பி விட்டுட்டாங்க. தேர்தல் நேரத்துல அவர் சொன்ன முக்கியமான பல நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிறது தான் நாம் தமிழ் தம்பிகள் ஊடகங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதன் காரணமாகவே தம்பிகள் அனைவரும் சீமானுக்கு ஒரு அன்பு கட்டளையாக இனி ஊடகங்களிடம் நீங்க பேச வேண்டாம்னா நீங்க தொடர்ந்து போய் பேசுவதால் தான் அவர்கள் உங்களை சரியா ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்காங்க. சோ கொஞ்சம் கேப் விட்டு அவர்களிடம் பேசுங்கிற ஒரு கோரிக்கையை வைத்த சூழல்ல அதை சீமான் அவர்களும் கன்சிடர் பண்ணி அதை ஒரு தீர்க்கமான முடிவாகவே எடுத்துட்டாரு. தேர்தல் முடிந்து ஒரு மாத காலம் முடிந்த சூழல்ல கூட இன்னும் அவர் எந்த ஒரு ஊடகங்களிடமும் பேசல. நேற்றைய தினம் அவருடைய அப்பா பாரதிராஜா இறப்புக்கு கூட வைகோ அவர்கள் அவரை ஊடகங்களில் பேச அழைத்த போது கூட அதை மறுத்துவிட்டார். இந்த சூழல்ல நேற்றும் இன்றும் நம்ம ஊடகங்களை பார்க்கும்போது சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்த ஊடகங்கள் அவருக்கு ஐஸ் வைக்கிறத பார்க்க முடியுது. இயக்குனர் இமய பாரதிராஜா அவர்களுடைய மறைவுக்கு தொடக்கத்தில் இருந்து 2 நாட்களாக சீமான் அவர்கள் தான் அவருடைய அத்தனை இறுதி சடங்குகளையும் ஒரு மூத்த மகனாக இருந்து செய்துட்டு இருக்கிறாரு. சோ இது குறித்த செய்திகளை இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களுமே பெரிய அளவு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதையும் பார்க்க முடியுது. இதன் பின்னணியை விசாரித்த போது கடந்த ஒரு மாத காலமாக சீமான் அவர்கள் ஊடகங்களை சந்தித்து பேட்டி கொடுக்காத காரணத்தினால் மிகப்பெரிய அளவு அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. டிஆர்பியில அவர்கள் அதலபாதலத்துக்கு சென்றிருக்காங்க. அதன் காரணமாக தான் எப்படியாவது சீமான் அவர்களிடம் கெஞ்சி கூத்தாடி அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் அவரை பேட்டி கொடுக்க வச்சிடணும், ஊடக சந்திப்பில் அவரை கொண்டு வந்து நிறுத்திடணும் அப்படிங்கிற நோக்கில இந்த மாதிரி செய்வதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பின்னணியில் பல ஊடக அதிபர்களே சீமான் அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு ஆனா இனி உங்களை குறித்து நாங்க பாசிட்டிவான செய்திகள் மட்டுமே போடுறோம், எந்த ஒரு நெகட்டிவையும் மக்கள் மத்தியில் நாங்க கொண்டு போக மாட்டோம், இது உறுதி, தயவு செய்து ஊடகங்களை சந்தித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கிற ரேஞ்சில கெஞ்சிருக்காங்க. ஆனா சீமான் அவர்கள் இன்னும் தன்னுடைய முடிவில் உறுதியாக தான் இருக்கிறார் அப்படிங்கறதான் நாம் தமிழர் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. நன்றி, வணக்கம்.